आइए अपने अपने घर पर शास्त्र के वचन को हम ताकेंगे। பாருங்கள், நாம் யாவரும் இப்பொழுது தங்கள் வீடுகளில் இருந்து தேவனுடைய வார்த்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். हम अभी परमेश्वर के वचन की ओर ताकें. கர்த்தர் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்பி உனக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु श्रेष्ठ वादा को प्रतिज्ञा को तुझ पर भरोसा रख के दिया है. தேவன் உனக்கு நம்பி தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். परमेश्वर तुझ पर भरोसा रखे अपने प्रतिज्ञा को तुझे दिया है. பொறுப்புள்ளவனிடத்துல தான் தகுதி வாய்ந்தவனிடத்துல தான் தேவன் விலையேறப்பட்டதை கொடுக்கிறார். और जिस व्यक्ति योग्य है, जिस व्यक्ति जिम्मेदारी है, उस पर प्रभु अनमोल वस्तु को देता है. ஆண்டவர் உங்களிடத்திலே கொடுப்பதற்கு நம்ப வேண்டும். अगर परमेश्वर तुझ पर कुछ देने के लिए वो तुझे भरोसा करना है. உன்னை ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் உன் எஜமான் உனக்கு நம்பி ஒன்றை கொடுக்க வேண்டும் சொன்னால், अगर तेरे स्वामी तेरा मालिक तुझ पर भरोसा रखे तुझको एक चीजों को देने के लिए உன்னை நம்ப வேண்டும். तुझ पर भरोसा रखना है. எனக்கு நம்பி கொடுத்த இந்த வேலை, मुझ पर भरोसा रख के दिया गया ये काम, எனக்கு நம்பி கொடுத்த இந்த ஊழியம், अगर मुझ पर भरोसा रख के दिया है ये सेवा, நம்பி கொடுத்த ஊழியம், भरोसा के अनुसार ये सेवा दिया है. என்ன ஆண்டவர் நம்பினனாலதான் இந்த வேலையை தந்திருக்கிறார். मुझे परमेश्वर मुझ पर भरोसा रखा है इसलिए सेवा को मुझे दिया. ஒரு இடத்துல நம்பினாதான் அவன்கிட்ட விலையேறப்பட்டதை கொடுக்க முடியும். यदि एक मनुष्य पर भरोसा आएगा तो उस पर श्रेष्ठ अनमोल बातों को वस्तुओं को सौंप सकता है. ஆங்கிலத்தில் இதை சொல்லப்பட்ட ட்ரஸ்ட் வர்த்தி. और ये शब्द को अंग्रेजी में ट्रस्ट वर्ती करके ட்ரஸ்ட் வர்த்தி என்று சொன்னால் ट्रस्ट वर्ती के अर्थ அதாவது தகுதி வாய்ந்த ஒரு நம்பிக்கைக்குரியவனை சொல்லப்படுதா ட்ரஸ்ட் வர்த்தி. एक योग्य व्यक्ति को और वैसे कर सकता है ट्रस्ट वर्ती. தகுதி வாய்ந்தவன், वो योग्य है व्यक्ति है. தகுதி வாய்ந்தவனுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். सचमुच योग्य व्यक्ति के हाथों पर कुछ भी देता है. இந்த காலங்கள் உடம்பெற்று பரிசோதிக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. अगर इन समयों परख कर जांचने वाले समय है. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், आकाश और पृथ्वी की कर्ता நமக்கு நிச்சயமாக தர முடியும். हमें सचमुच दे सकता है. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், वह धन का धनी है சகல கிருபையும் உள்ள தேவன், और सारी प्रकार के अनुग्रह के दाता है. எல்லா விதமான கிருபையும் அவரிடத்திலே உண்டு. उस पर सारी प्रकार का अनुग्रह है. எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உண்டு அவரிடத்தில். और सारे प्रकार के दान भी उसके पास है. எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். उसके वो सब कुछ हमें दे सकता है. மனுக்குலத்திற்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய இந்த நாட்களே தேவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? अगर इस दुनिया के लिए मानव के लिए इन दिनों में प्रभु कहने वाला संदेश क्या है? நான் கொடுத்தேன். मैं दिया है. அல்லேலூயா. हालेलुया. நான் கொடுத்தேன். मैं दिया है. கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். अगर परमेश्वर से दे भी सकता है और वापस ले भी सकता है. கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். देने भी होता है, लेने भी होता है. அல்லேலூயா. हालेलुया. இரண்டையுமே அவர்தான் செய்ய முடியும். ये दोनों काम वही करता है. கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். बांधने भी होता है, डाक करने भी होता है. விழுங்கவும் முடியும், கக்கவும் முடியும். निगलने भी और उगलने भी, இரண்டுமே செய்ய முடியும். दो भी उनसे होता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. அவங்க அப்போ இரண்டையுமே செய்கிற தேவன் ये தான். दोनों बात परमेश्वर से हो सकता है. இந்த நாட்கள்ல इन दिनों में
உலகத்திலே மீண்டும் ஒன்றை கொடுக்கிறதற்கு எதிர்பார்த்திருக்கிறது. इस दुनिया में फिर से एक बातों को देने के लिए प्रभु चाहत करता है. தேவன் கொடுக்கிறார். परमेश्वर देता है. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். वो धन का धनी है. அவருடைய சொந்த குமாரன் பாராமல் அவரை குமாரனே தந்தானால் மற்ற எல்லாத்தையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? वो अपने एकलौते पुत्र को हमारे लिए दिया गया, फिर सारे वस्तुओं को क्यों न देगा? வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है. ரோமருக்கு நிருபம் रोमियो 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 32வது வசனம் சொல்கிறது. 32 நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? जिसने अपने निज पुत्र को ही न रख छोड़ा परंतु उसे हम सबके लिए दे दिया, वह उसके साथ हमें और सब कुछ क्यों न देगा? அவருடைய சொந்த குமாரனை நமக்கு தந்துட்டாரு, மற்ற எல்லாத்தையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? वो अपने निज पुत्र को भी हमें दे दिया, फिर सारी वस्तु हमें क्यों न देगा? எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவர். वो हमारे लिए सब कुछ देने वाला है. தருகிறவர். देने वाला है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा. அதாவது நான் தந்த நீ அதுல எப்படிப்பட்டவனாக இருந்தாய்? मतलब मैंने तुझ पर दिया है, लेकिन तू जो पाए है उस पर किस प्रकार जीवन बिताया? என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டாய், तू मेरे से पाया, ஆனால் நீ எப்படி பொறுப்புடன் நடந்து கொண்டாய்? परंतु तू जो पाए हुए कामों पर किस प्रकार जिम्मेदारी पा हुआ है? பொறுப்போடு கூட நடந்து கொண்டாயா? अगर तू जिम्मेदारी के अनुसार तू जीवन बिताया क्या? ஐஸ்வர்யமாக இருக்கலாம், यदि वो धन होगा, அதிகாரமாக இருக்கலாம், अधिकार होगा, எந்த வஸ்துக்களாக இருக்கலாம், किसी प्रकार की वस्तु होगा, ஞானமாக இருக்கலாம், बुद्धि होगा, அறிவாக இருக்கலாம், ज्ञान होगा, பலமாக பராக்கிரமாக இருக்கலாம், वीरता होगा, எதை எடுத்துக்கொண்டாலும் कुछ भी किना हो, உனக்கு நான் தந்தேன், मैंने तुझे दिया. நீ அதை பொறுப்புடன் நடந்து கொண்டாயா? अगर उस बात में तू जिम्मेदारी का काम किया क्या? அப்படிப்பட்ட நாட்களை தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். उसी प्रकार के दिन को हो प्रभु ताक रहा है. மீண்டும் ஒரு சுத்திகரிப்பு செய்கிறார். फिर से एक शुद्ध बनाता है. டோட்டலி களையப்படுகிறது. हमें वैसे सारी रीति से शुद्ध बनाता இந்த है. உலகத்துல ஒரு பெரிய ஒரு கலக்கிறார், கூட்ட கலக்கிறார். इसी दुनिया में वैसे बड़ा काम हो रहा है. कोसला को हिलाता है. அதாவது கலக்கிறார், कोसला को தோடா हिलाता है. तोड़ रहा है. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கவனிக்க வேண்டும். सुनिए. இந்த உலகத்துல எல்லா நாடும் பெரிய உயர்ந்ததாகத்தான் இருந்தது. ஆனா அந்த நாட்கள்ல சில கலைக்கிறார் அவருடைய इस दुनिया में सारे देशों ऐसे ऊंचे ऊंचे बात में था, परंतु इन दिनों में परमेश्वर ने सारे देशों को ऐसे वो कोसला के नहीं, புதிதாக ஒருவனை பொறுப்புள்ளவனை தேவன் தேடி கண்டுபிடிக்கிறார். क्योंकि एक नए जिम्मेदारी व्यक्ति को प्रभु ढूंढ कर பொறுப்புள்ளவனை தேவன் தேடி கொண்டிருக்கிறார். தேடி இந்த நாட்களிலே அவன இடத்துல கொடுக்க விரும்புகிறார். अगर एक जिम्मेदारी व्यक्ति को परमेश्वर इन दिनों में ढूंढ रहा है, उनको ढूंढकर उस पर कुछ அவனுக்கு அவனிடத்துல இன்னும் ஞானத்தை கொடுப்பார், क्योंकि उस व्यक्ति के लिए और कुछ இன்னும் அறிவை கொடுப்பார், और ज्ञान देगा, இன்னும் பராக்கிரம பலத்தை और கொடுப்பார், वीरता देगा, இன்னும் ஐஸ்வர்யத்தை और கொடுப்பார், धन देगा, இன்னும் சகலத்தை கொடுப்பார். और सब कुछ देगा. அவர் கொடுக்கிற தேவன் वो देने वाला है. ஐஸ்வர்ய சம்பன்னர், वो धन का धनी. சகல கிருபையும் இடத்துல உண்டு. सारे प्रकार के उसके पास है. கொடுக்கிறவர் वो देने वाला है. ஆண்டவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாகும். पवित्र नाम को महिमा. அதை யார் இடத்துல கொடுக்கிறார்? वो किस व्यक्ति के पास அதை இப்படி देता है? குடமிட்டு பார்க்கக்கூடிய காலங்கள். वैसे इन दिनों में परख के चांस தேவன் தேசத்தை படமிட்டுக் கொண்டிருக்கிறார். परमेश्वर देश को परख के தேவனுடைய ஜனத்தை படமிட்டுக் கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने जनों को परख के चांसता है. உடன்படிக்கைய காலங்களிலே परखने वाले समयों में நாம் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே இதை அர்ப்பணிக்க வேண்டும். हमें इन बातों पर परमेश्वर के सम्मुख में अर्पण करना है. அந்த அதாவது வசனம் நிறைவேறும் அளவு படப்பட்டது என்று जब பார்த்தோம். तक वचन पूरा ना हुई तब तक वो परखेगा. இந்த வசனம் புடமிடப்பட்ட வசனம். अगर परमेश्वर का ये शास्त्र के वचन ताया हुआ वचन है, அத சுத்த பொன்னிலும் அதிகமாக சொல்லப்பட்டது. क्योंकि ये सोने से भी अधिक कुंदन सोना करके लिखा है. வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है
சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே சொல்கிறது. भजन संहिता 19वां अध्याय में சங்கீதம் 19:10 வசனம். भजन संहिता 19:10 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுப்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. वे तो सोने से और बहुत कुंदन से भी बढ़कर मधुर है, वे मधु से और टपकने वाले छत से भी बढ़कर मधुर है. அல்லேலூயா. हालेलुया. அதாங்க கவனிங்க. सुनिए, அதை விட இது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. उससे बढ़कर ये बहुमूल्य है. அன்றியும் அவைகளாலும் போது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு. उन्हीं से तेरा दास चिताया जाता है, उन्हें पालन करने से बड़ा ही प्रतिफल मिलता है. தன் பிழையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாகும். अपनी भूल चूक को कौन समझ सकता है? मेरे गुप्त पापों से तू मुझे पवित्र कर. இந்த நாட்களில் தன்னுடைய பிழையை தேவ உபதேசித்துக் கொண்டு உணரக்கூடியபடியே நாட்களாக இருக்கிறது. इन दिनों में वैसे परमेश्वर के उपदेश के द्वारा अपने भूल चूक को समझ पाना है. தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन உடன்படப்பட்ட வார்த்தை, ताया हुआ वचन है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा. தேவனுடைய வார்த்தை சுத்தமுள்ளதாக இருக்கிறது. परमेश्वर का वचन शुद्ध है. சங்கீதம் 18:30 வாசம் தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடன்படப்பட்டது. वचन संहिता 18:30 परमेश्वर का मार्ग सिद्ध है. यहोवा का वचन ताया. உடம் என்றால் சுத்தமானது. ताया मतलब वो शुद्ध है. ஒரு கழிப்பு இருக்காது. उस पर कुछ मैला नहीं रहेगा. உடம் இதுக்கு கழிப்பை நீக்கிறது தான் கூடம். क्यों वो ताया करता है, परखता है सारे मैला दूर करने के लिए. அந்த கழிப்பை நீக்கிறது सारी मैला को दूर करना है. தேவ வசனம் परमेश्वर का वचन அப்படி உடன்படப்பட்டது. ऐसे ताया हुआ है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा. தேன் இருக்குல்ல, தேன், मध है ना, मध. தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. और मध के लिए कुछ एक्सपायरी डेट காலாவதி கிடையாது. उसका तारीख नहीं है. அதாவது खत्म होने वाला तारीख नहीं. அதாவது சில டேட் ஒரு சில பொருளுக்கு அதனுடைய காலம் போன உடனே அது கெட்டு போகக்கூடியதாக போயிடும். मतलब मध का कुछ खराब का तारीख नहीं है. खराब नहीं होता मध. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் किसी भी चीज हो சில காலத்துக்கு அப்புறம் அது கெட்டு போகும். कई समय के बाद वो चीज खराब हो जाता है, बिगड़ जाता है. आमीन. ஆனா परंतु தேன் ஒரு கெட்டு போற பொருள். ये मध कभी नहीं बिगड़ता. அதாவது அது எதுக்கான ஒரு சுத்தத்தை காண்கிறது. क्योंकि ये एक शुद्ध के वर्णन है. சுத்தமானது. एक शुद्ध. हालेलुया. हालेलुया. சுத்தமானது. वो शुद्ध है. இந்த நாட்கள்ல इन दिनों में உடன்படுவது நம்மை சுத்தப்படுத்தும். हमें क्यों परख के जांचता है? हम शुद्ध होने के लिए. இந்த வேத வசனத்தை நமக்குல அந்த சுத்தத்தை கொண்டு நிறைவேற்ற வரைக்கும், அந்த அசுத்தத்தால் விலகுற வரைக்கும் அவர் உடன்படுகிறார். वैसे हमसे वो सारी मैला दूर होने तक परमेश्वर का वचन हम पर शुद्ध के अनुसार पूरा होने तक वो हमें परखेगा. சங்கீத புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கிறோம். 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலிருந்து வாசி. 19, 20, 21. वचन संहिता 105 19 20 21. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை பிடப்பட்டது. जब तक कि उसकी बात पूरी न हुई तब तक यहोवा की वचन उसे कसौटी पर कसता रहा. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், यहोवा की वचन जब तक पूरा न हुई तब तक அவருடைய வசனம் அவனை பிடப்பட்டது. उनकी वचन उसको कसौटी पर ராஜா कसता रहा. ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினார். राजा ने दूत भेजकर उसे निकालवा लिया और देश देश के लोगों के स्वामी ने उसके बंधन खुलवाए. யாரை உயர்த்துகிறார் தேவன்? किस व्यक्ति को परमेश्वर ऊंचा करता है? 21வது வசனம், 21वां वचन. இந்த நாட்களிலே உன்னை விடுதலையாக்கி உயர்த்தப் போகிறார். आमीन. इन दिनों में तुझे छुड़ाकर ऊंचा करेगा. இந்த நாட்களே நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். इन दिनों में तेरा ये परिस्थितियों से तू छुटकारा पाकर ऊंचे स्थान पर. உலக அளவிலே தேசத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டு. अगर ये सारी दुनिया में भी देश में छुटकारा होने वाला இந்த है. லாக்டவுன் நிரந்தரம் கிடையாது. ये लॉकडाउन तो निरंतर नहीं. வியாதி நிரந்தரம் கிடையாது. बीमार निरंतर இந்த नहीं. நெருக்கடி நிரந்தரம் கிடையாது. ये संकट निरंतर. இதிலிருந்து விடுதலையாக்கப்படும். इसी में से हमें ஆனால் छुड़ाएगा. நீங்கள் சரியானபடி தன் பிழையை உணர்ந்து தேவ வசனத்தை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுங்கள். परंतु तुम ठीक रीति से
चूक को समझाओ, समझ पाकर और परमेश्वर वचन पूरा होने के लिए तैयार हो जा। அப்படி விடுதலையாக்கப்பட்ட யோசேப்பை वैसे जो छुड़ाए हैं यूसुफ को, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்கள் ஞானிகளாக்கவும் वो उसको अपने पवन का प्रधान और अपनी पूरी संपत्ति का अधिकारी ठहराया और वह उसकी हाकिमों को अपनी इच्छा के अनुसार गाइड करे। அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகள் எல்லாம் அதிபதியுமாக்கினான்। उसने उसको अपने पवन का प्रधान और अपनी पूरी संपत्ति का अधिकारी ठहराया। கவனிங்க, அவனுக்கு பெரிய ஒரு அதிகாரத்தை பொறுப்பை ஒரு ராஜா கையில கொடுக்கிறார்। यहाँ देखिए वो राजा ने इस यूसुफ के लिए बड़ा जिम्मेदारी को काम को उनके हाथों में सौंपा था। பொறுப்பை தகுதி உள்ளவன் கையில கொடுக்கிறார்। जो कोई योग्य व्यक्ति है उन पर जिम्मेदारी का काम मिलता है। ये யாரிடத்திலே கொடுக்கிறார்? किस पर वैसे सौंपता है? எக்ஸலன்ட் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி, அதாவது எக்ஸலன்ட் ஆன ஒரு இடத்திலே கொடுக்கிறார்। एक्सलेंट व्यक्ति के पास देता है। எக்ஸலன்ட் என்றால் வெரி குட்। एक्सलेंट मतलब वेरी गुड। ஹalleluya, हालेलुया। வெரி குட், அதாவது மிகவும் நல்லவன், बहुत अच्छा व्यक्ति है, மிகவும் நல்ல, बहुत अच्छा, வெரி குட்। बहुत अच्छा। ராஜா யோசேப்பை வெரி குட், நல்ல ஒரு தலைவனாக பார்க்கிறான்। राजा ने यूसुफ को वैसे एक अच्छे, बहुत अच्छे सरदार के स्थिति पर देखा। அவன் கொடுக்கிற விடுதலையாக்கி அவன் சொல்லுகிறதை கவனிக்க முடியும்। ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38, 39, 40 வாசிக்கலாம்। उत्पत्ति 40वां अध्याय 38, 49, 40। அப்பொழுது பார்வோன் தன் 41ஆம் அதிகாரம் 38, 41, 38. उत्पत्ति 40, 38। அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான்। इसलिए फिरौन ने अपने कर्मचारियों से कहा, क्या हम की ऐसे पुरुष जैसे यह है जिसमें परमेश्वर का आत्मा रहता है मिल सकता है? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமுள்ள ஞானமுள்ள வேறொருவன் இல்லை। फिरौन ने यूसुफ से कहा, परमेश्वर ने जो तुझे इतना ज्ञान दिया है कि तेरे तुल्य कोई समझदार और बुद्धिमान। தேவனும் இப்படித்தான் தேடிக் கொண்டிருக்கிறார்। परमेश्वर भी वैसे ढूंढ रहा है। எக்ஸலன்ட், एक्सेलेंट, वेरी गुड and trustworthy, समझदार, தகுதி வாய்ந்தவனை தேடிக் கொண்டிருக்கிறார்। योग्य व्यक्ति को ढूंढ रहा है। எஜமான் ஒரு நாட்டு பார்வோன் ராஜா ஒரு தகுதியானவனை ஏற்றவனை தேடிக் கொண்டிருக்கிறார்। फिरौन राजा वैसे एक समझदार और बुद्धिमान व्यक्ति को ढूंढ रहा था। தேவன் இப்படித்தான் தேடிக் கொண்டிருக்கிறார்। परमेश्वर भी वैसे ढूंढ रहा। தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டுபிடிக்கிறார்। दाऊद मेरे मन के अनुसार मिल गया। அதாவது தேவன் இந்த நாட்கள்ல உங்களை விடுதலையாக்கி உயர்த்தப் போகிறார்। परमेश्वर इन दिनों में तुझे छुड़ाकर ऊंचा करेगा। எல்லா கிருபையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார்। सारी अनुग्रह तुझे मिलेगा। ஆனால் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார் தேவன் ஒருவனை பொறுப்பை கொடுப்பதற்கு, அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுக்கு, சகலத்தையும் கொடுக்கிறதுக்கு தேடிக் கொண்டிருக்கிறார்। परंतु परमेश्वर ने एक व्यक्ति को ढूंढ रहा है कि उस पर सारी धन और वीरता, கிருபை, வரம் எல்லாத்தையும் கொடுக்க, ஞானம் கொடுக்க விரும்புகிறார்। बुद्धि, अनुग्रह, वरदान सब कुछ देने के लिए ढूंढ रहा है। 40வது வசனம், நீ என் அரமனை அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனத்தை எல்லாரும் அடங்கி நடக்க கிடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் இடத்தில் நான் பெரியவனாய் இருப்பேன்। பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார் எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் கொண்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவனுக்கு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனை நேற்று பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான்। इस कारण तू मेरे
घर का अधिकारी होगा और तेरी आज्ञा के अनुसार मेरी सारी प्रजा चलेगी। केवल राजगद्दी के विषय में तुझसे बड़ा ठहरूंगा। फिर फिरौन ने यूसुफ से कहा, सुन, मैं तुझको मिस्र के देश के ऊपर अधिकारी ठहरा देता हूँ। तब फिरौन ने अपने हाथ की अंगूठी निकाल के यूसुफ के हाथ में पहना दी और उसको बढ़िया मलमल के वस्त्र पहना दिया और उसके गले में सोने की जंजीर डाल दी और उसके अपने दूसरे रथ पर चढ़वाया और लोग उसके आगे आगे प्रचार करने चले कि घुटने टेक कर दंडवत करो। और उसने उसको मिस्र के सारे देश के ऊपर प्रधानमंत्री ठहराया। प्रधानमंत्री और प्रथम मंत्रिயாக இருக்கிறார்। वैसे यूसुफ एक प्रधानमंत्री बन गया। பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கினான், பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் முன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார்। फिर फिरौन ने यूसुफ से कहा, फिरौन तुम्हें हूँ पर सारे मिस्र देश में कोई भी तेरी आज्ञा के बिना हाथ पांव न हिलाएगा। யாரும் நண்டாம எதுவும் செய்யக்கூடாது। कोई भी तेरे आज्ञा बिना हाथ और पैर न हिलाना है। பெரிய ஒரு பொறுப்பு। एक बड़ा जिम्मेदारी का काम। தேசத்தை அவன் கையிலே பொறுப்பாக கொடுத்தார்। वैसे देश को यूसुफ के हाथ में दे दिया। ट्रस्टवर्थी தகுதி வாய்ந்தவன், நம்பிக்கைக்கு தகுதி வாய்ந்தவனிடத்திலே கொடுக்கிறார்। एक योग्य व्यक्ति है। இந்த நாட்களிலே தேவன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, உலகத்துக்கு நான் சரி, திருச்சபைக்கு நான் சொல்லி, தேவன் தகுதி உள்ளவனை தேடிக் கொண்டிருக்கிறார்। अगर इन तीनों में इस दुनिया की ना हो और मंडली की ना हो, परमेश्वर देने चाहता है। संदेश वो क्या है? वो जिम्मेदारी के योग्य व्यक्ति के हाथों में जिम्मेदारी का काम सौंपता है। விடுதலையாக்குகிறார்। वो छुड़ाता है ஞானத்தை, बुद्धि, பலத்தை, वीरता, எல்லா அறிவையும், सारी ஐஸ்வர்யத்தை, धन, சகல கிருபையை, सारी अनुग्रह, வரத்தை सारी वरदान உனக்கு தரைய விரும்புகிறார்। मुझे देने चाहता है। அவர் தேடிக் கொண்டிருக்கிறார்। वो ढूंढ रहा है। இந்த காலங்களிலே அதை சரிப்படுத்தக்கூடிய காலங்கள்। इन दिन हमें वैसे हम अपने को ठीक करने वाला समय है। அப்படிப்பட்ட சுத்திகரிப்புக்குரிய காலங்கள் இது। वैसे शुद्धता के काले है। ஆனால் வசனம் நிறைவேறும் மூலமும் அவனை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார்। परंतु जब तक ये होगा वचन पूरा ना हुई तब तक उनको प्रभु परखाता है। எக்ஸலென்ட், बहुत अच्छा। வேதத்துல சொல்லுகிறது, நீதிமொழியின் புத்தகம் 31:10 சொல்லுகிறது, नीति वचन 31:10 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது। बलि पत्नी कौन पा सकता है, क्योंकि उसका मूल्य मूंगा से भी बहुत अधिक है। ஆங்கிலத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த குணசாலின ஸ்திரீக்கு, விலையேறப்பட்டவளுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல நல்ல ஒரு வார்த்தை, விட்டோஸ் वर्चूस அப்படின்னு சொல்லப்பட்டது। वर्चूस अंग्रेजी में ये बलि पत्नी के बारे में वर्चूस करके भी कहा। அதாவது वर्चूस ன்னு சொன்னா वर्चूस के मतलब वर्चूस என்றால் நேர்மையான, upright। वर्चूस मतलब खराई, நேர்மையான, खराई। குணசாலியான அதாவது கடமை உணர்வு நிறைந்த, बलि पत्नी के वर्णन, ब्यूटीफुल, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலென்ட், वैसे बहुत अच्छा, அதைத்தான் தேவன் பார்க்கிறார்। वो ये प्रभु देखता है। இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, 31 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அந்த குணசாலியான இதுக்கு இருக்கிறது। ये बलि पत्नी के बारे में 31 प्रकार के स्वभाव को 10வது வசனத்துல இருந்து ये 10 वचन से लेकर 31வது வசனம் வாசித்தா 31 वचन तक पढ़ेगा तो 31 விதமான அந்த குணங்கள் இருக்கிறது। 31 प्रकार का स्वभाव है। ஒரு ராஜாக்கு எஜமான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கிறதுக்கு சில சுபாவங்கள் நமக்கு தேவை। अगर मालिक एक बड़ा जिम्मेदारी अपने हाथों में सौंपने के लिए इतना स्वभाव हमारा இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது। यहाँ एक स्त्री के बारे में लिखा है, पत्नी के बारे में। அவருடைய விலை முத்துக்களை பார்த்து உயர்ந்தது। और उसका मूल्य मूंगों से भी
बहुत अधिक है। புருஷனுக்கு கிரீடம் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தான். और एक पति का मुकुट बुद्धिमान स्त्री। நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். नीतिवचन 12:4 குணசாலியான ஸ்திரீகள் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். बड़ी स्त्री अपने पति का मुकुट है। லெச்சை உண்டுபடுகிறோ அவளுக்கு எலும்புருக்கியா இருக்கிறார். परंतु जो लज्जा के काम करती वह मानो उसकी हड्डियां सड़ने का कारण ஒரு होती है। வீடு கட்டப்பட வேண்டும், ஒருவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும் சொன்னார். अगर एक व्यक्ति के घर बांधने के लिए एक परिवार एक परिवार அதுக்கு ரொம்ப முக்கியம் बहुत मुख्य ஸ்திரீகள். बड़ी स्त्री ஸ்திரீ ரொம்ப முக்கியம். स्त्री बहुत मुख्य है। அதனால தான் மனைவியை கண்டடைகிற நன்மை கண்டடைகிறான்னு சொல்கிறார். इसलिए ऐसे भी वचन है जो कोई पत्नी पाता है वो भला पाता है। அவன் ஒரு கிரீடமாக இருக்கிறான். वह स्त्री पत्नी एक मुकुट के वर्णन है। சில ஸ்திரீகள் எப்போது எலும்பு உருக்கி பாவம் और ये स्त्रियां सर्वदा हड्डियां सड़ने के कारण होता। அந்த இதுல ஒரு குடும்பம் நிலை நிற்க முடியாததை சொல்லுது. इसलिए वो परिवार तो सीधा खड़े होने नहीं होता। எலும்பு என்றால் ஒரு உறுதியை குறிக்கிறது. वो हड्डी मतलब एक स्थिर எலும்பு இருந்தா தான் நிக்க முடியும். हड्डी होगा तो हम सीधा खड़ा हो सकता है। எலும்பு இல்லாத குடும்பமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? अगर हड्डी बिना कई परिवार रहता சில குடும்பங்கள்ல எலும்பு இல்லாம இருந்துட்டு कई परिवार में ऐसे हड्डी बिना रहता है। எலும்பு இல்லாத குடும்பம் हड्डी बिना रहने वाला परिवार எப்படி இருக்கும்? वो कैसे रहेंगे, कैसे दिखाई லூசா पड़ेगा? இருக்கும். वो ऐसे கட்டப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கு. बांधा हुआ अनुभव नहीं रहेगा, ढीलापन। ஒரு நிற்கக்கூடிய குடும்பமா இருக்கு. वो ऐसे खड़े होने वाला परिवार नहीं है। அதுக்கு அல்லேலூயா हालेलुया। ஒரு குலைஞ்சு போகக்கூடிய அனுபவமா இருக்கு. वैसे वो ढीलेपन हो जाता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम को महिमा। 31 விதமான குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ 31 प्रकार के स्वभाव को लिखा है। 11ஆம் வசனத்தில் சொல்கிறது, और 11 वचन அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். नीति वचन நீதிமொழிகள் 31:11 31:11 और उससे लाभ की 10वां वचन में वो आता है, उसके पति के मन में उसके प्रति विश्वास है அவன் சம்பத்து குறையாது. और उसे लाभ की गड्डी नहीं होती। அத சொல்லப்பட்டிருக்க கவனிங்க, புருஷனுடைய இருதயம் அவளை நம்புது. उसका पति का मन उस पर प्रति विश्वास இந்த அதிகாரத்தை நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. ये अध्याय को तुम लोग बात भी पढ़िए। 31 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. यह 31 प्रकार के स्वभाव को लिखा है। அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நேர்மையான ஒரு एक कड़ाई अनुभव, கடமை உணர்வு நிறைந்தவர். कड़ाई और सीधाई से काम करने वाले இது पति। திருச்சபையை கூட சொல்லலாம். ये पत्नी ये मंडली के वर्णन भी है। ஸ்திரீ, स्त्री, வுமன். स्त्री। அல்லேலூயா. हालेलुया। அதாவது இங்க கவனிக்க வேண்டும், தேவனுடைய திருச்சபை परमेश्वर का मंडली கடமை உணர்வு நிறைந்ததாக இருக்கிறது. वो कड़ाई और सीधा से भरा हुआ अनुभव है। ட்ரஸ்ட்வர்த்தி, ट्रस्टवर्थी அதாவது भरोसा के योग्य। நம்பிக்கை உடையவராக இருக்கிறது. आमीन। परमेश्वर का मंडली भरोसा का योग्य है, தகுதி வாய்ந்த, योग्य है, योग्यता। அதாவது தகுதி வாய்ந்தவர்கிட்ட தான் அதை கொடுக்கிறார். क्योंकि योग्यता के पास புருஷன் அவனை நம்பி கொடுக்கிறான். अपना पति उस पत्नी पर भरोसा रख के देता है। சில வீட்டுல புருஷன் சம்பாதிச்சு கொடுத்துட்டே தான் இருப்பான். कि परिवार में देख सकता है पति कमा कमा कर पत्नी के हाथों में देगा। ஓட்ட போடணும் போயிட்டு தான் இருக்கும். वो क्या वो टूटने वाले गौत की नहीं। அல்லேலூயா. हालेलुया। द्वार द्वार है उस पर, तैला में द्वार है, போயிட்டே தான் இருக்கும். वो तैला के नीचे चला जाता। பாதாளம் ஆண் தரங்களுக்கும் எவ்வளவு போட்டாலும் எடுத்துட்டாங்க. आमीन। अधोलोक आ करके मुंह खोला है। சில வீடு திருப்தி இல்லாத போயிட்டே தான் இருக்கும். ऐसे कई परिवार में वो तृप्त बिना புருஷனுடைய இருதயம் அவனை நம்பி அவன் கொடுக்கிறான், ஆனா நம்பவே முடியாது. अगर पति का मन पत्नी पर भरोसा रख के देता है लेकिन पत्नी पर कुछ विश्वास नहीं। பாருங்க, அப்படி ஒரு ஸ்திரீ வேதத்துல சொன்னா ரூத் சொல்லப்பட்டிருக்கு. वैसे एक स्त्री को शास्त्र में रूत के बारे में देख सकता है। ரூத்தின் புத்தகத்துல நான் வாசிக்கும்படி ரூத் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ரூத்தின் புத்தகம்
रूत का पुस्तक நாம் வாசிக்கிறோம். ரூத்தை குறித்து சொல்லும்போது வாசிக்கலாம். 3:11 வாசிக்கிறோம். ரூத்தின் புத்தகம் रूत का पुस्तक तीसरा 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். तीसरा 11 வாசிக்கலாமா? इसलिए अब है मेरे बेटी मत डर, जो कुछ तू कहेगी मैं तुझसे करूंगा, क्योंकि मेरे नगर के सब लोग जानते हैं कि तू बड़ी स्त्री है। இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குலசாலி என்பதை நான் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். इसलिए अब है मेरी बेटी मत डर, जो कुछ तू कहेगी मैं तुझसे करूंगा, क्योंकि मेरे नगर के सब लोग जानते हैं कि तू बड़ी स्त्री है। Excellent. ये एक बहुत अच्छी स्त्री You है, are excellent. बहुत अच्छी, Very good. बहुत अच्छी स्त्री। Trustworthy. தகுதி வாய்ந்தவள் நீ. भरोसा करने के लिए தேவன் கொடுக்கிறதுக்கு நீ தகுதி வாய்ந்தவளா இருக்கியா? अगर परमेश्वर तुझको देने के लिए तू தேவன் கொடுக்கிறதுக்கு நீ தகுதி வாய்ந்தவளா இருக்கியா? परमेश्वर तुझको देने நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாதிருந்தால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. 10वां वचन उसने कहा, हे बेटी यहोवा की ओर से तुझ पर आशीष हो, क्योंकि तूने अपनी पिछली प्रीति पहले से अधिक दिखाई, क्योंकि तू क्या धनी क्या कंगाल किसी जवान के पीछे नहीं। கவனிங்க, முந்தின நற்குணம் பிந்தின நற்குணம். पिछले प्रीति पहले प्रीति, அதாவது இந்த லாக்டவுனுக்கு முன்னால லாக்டவுனுக்கு பின்னால இதுதான் உன் வாழ்க்கையின் சரித்திரம். मतलब ये लॉकडाउन के पहले या लॉकडाउन के पीछे, ये உன் வாழ்க்கையில ஒரு சரித்திர பிடித்த நாட்களாக இருக்கு. ये दिन तेरा, ये दिनों में जिंदगी में चरित्र का दिन है। இது சரித்திரத்திலே உன் வாழ்க்கையில முக்கியமான நாட்களாக இருக்கு. ये तेरा जिंदगी का ये लॉकडाउन का काल एक मुख्य समय है। உன் முந்தின நற்குணம் என்ன? तेरे पहले प्रीति क्या है? அதை பார்க்கலாம். उससे बढ़कर பிந்தின நற்குணம் पिछले प्रीति உன்னிடத்துல பார்க்கப்பட வேண்டும். तुझ पर अधिक दिखाई पड़ना, அந்த பிந்தின நற்குணத்திற்காக वो पिछले प्रीति के लिए தேவன் மதிப்பீடு செய்து परमेश्वर तुझ पर हिसाब करके தகுதி வாய்ந்தவன் என்று சொல்லி योग्य बनवाकर உனக்கு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்க போகிறார். मुझे एक बड़ा जिम्मेदारी का काम मिला। பொறுப்புள்ளவன் वो जिम्मेदारी व्यक्ति है। அதான் நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமானதார், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாலிபடத்திற்கு பிறகே போகாததினால், क्योंकि तू क्या धनी क्या कंगाल किसी जवानों के पीछे नहीं लगी। யாரு ரூத்து कौन है ये रूत? தரித்திரத்தையும் போல ஐஸ்வர்யத்தையும் போல कंगाल जवान और धनी जवान के पीछे नहीं लगी थी। நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கல, தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை எனக்கு கூடாது இருக்கிறார். नीति वचन में वैसे कहता है, मुझे कंगाल और धन दोनों मत दे दो। அல்லேலூயா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். नीति वचन 30, 7, 8 में लिखा है, தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம். मुझे दरिद्र भी जरूरत नहीं और धन भी जरूरत नहीं, தரித்திரம் பண்ணாலும் திருடியுடைய நாமத்தை வீணாகலாம். क्योंकि मैं दरिद्र होने में मैं चोरी कर दूंगा। ஐஸ்வர்யம் ஆயிட்டாலும் நான் பரிபூர்ணம் அடைந்த கர்த்தர் யார் என்று சொல்றேன். अगर मैं धनी होने में मैं भरपूर हो जाएगा और आपके नाम को भी தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம். इसलिए मुझे धनी और दरिद्र வேற दोनों नहीं என்ன जरूरत। வேணும்? फिर तुझे क्या जरूरत है? ஆத்துமா வாழ்வது போல ஆத்மாவை வாழ வச்சவர். ये प्राणों को जिलाया है, ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்தவர். प्राणों को आनी नष्ट नहीं किया है, ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் வாழும். अपने प्राण नष्ट न होना। தரித்திரம் பின்னாலும் போக வேண்டாம், ஐஸ்வர்யத்தின் பின்னாலும் போல. कंगाल के पीछे भी नहीं, धनी के पीछे भी அவளை नहीं। குறித்து சாட்சி சொல்லுகிறார். उनके बारे में वैसे यहाँ गवाही होता है, ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரம் வேண்டாம். वो कंगाल भी नहीं चाहिए, धनी भी नहीं चाहिए। அப்ப அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? ஆத்மா பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்வது சுகமா இருக்கும்படி. हे मेरे प्रिय, जैसे तेरे आत्मिक उन्नति हो रहा है वैसे तू सारे कामों पर ஆத்மா வாழ்வது போலதான் இந்த உலகத்துல வாழும். तेरा आत्मिक उन्नति कैसे हो रहा இந்த है? நாட்களில் நீ ஆத்மா எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து इन दिनों में तेरा प्राण कैसा है जरा समझ पाओ। அவளை தான் சொல்கிறான், எக்ஸலன்ட்.
इसलिए रूप के और गवाही देता है। அவனை தான் எக்ஸலண்டா செலக்ட் பண்றார் தேவன். इसको परमेश्वर चुन लिया है रूप को बहुत अच्छी स्त्री करके। trustworthy உடனத்திலே தகுதி வாய்ந்ததாக நம்பி தேவன் பொறுப்பை கொடுக்க போகிறார். अगर तुझ पर तू योग्य करके एक जिम्मेदारी को काम को प्रभु தேவன் உனக்கு கொடுக்க முடியுமா? प्रभु तुझ पर दे सकता क्या? நம்பி கொடுக்க முடியுமா? तुझ पर भरोसा रख कर प्रभु दे सकता। ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புள்ளவனுக்கு தான் கொடுக்க போகிறார். जो कोई जिम्मेदारी है उनका கடந்த நாட்களில் பொறுப்பட்டதாக அழித்தவனுக்கு கொடுக்கப்படவில்லை. और पिछले हुए दिनों में वो जिम्मेदारी बिना नष्ट किया उनको नहीं मिलेगा। பொறுப்புள்ளவனுக்கு தான் கொடுக்கிறார். जो कोई जिम्मेदारी उनको मिलता है। கடந்த நாட்களில் உனக்கு வருமானம் எவ்வளவு வந்தது? और पिछले हुए दिनों में कितना कमाया था? நீ எவ்வளவு உனக்கிலே வருமானம் ஆம்தனி कितना आया है? உனக்கு எவ்வளவு வருமானம் வந்தது? तेरा आमदनी कितना मिला है? நீ பொறுப்போடு நடந்து கொண்டாயா? उस बात में तू जिम्मेदारी का काम किया। தேவன் சுத்திகரிக்கிறார். परमेश्वर शुद्ध करता है। நீ உனக்கு எவ்வளவு ஞானத்தை தந்தை? अगर तुझको मैं कितना बुद्धि எவ்வளவு दिया, கிருபையை தந்தை? कितना अनुग्रह दिया, எவ்வளவு வரத்தை தந்தை? कितना वरदान दिया, தேவன் பார்க்கிறார். परमेश्वर நீ देखता है। பொறுப்புடன் நடந்து கொண்டாயா? कराई से जीवन बिताया क्या? ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களை பொறுப்புள்ளவளாக மாற்றுகிற காலங்கள் இது. हम सभी को इसी समय वैसे हमें அதை कराई से சுத்திகரிப்பு செய்து நீங்கள் திருப்புமுனையாக மாற்றக்கூடிய நாட்கள். इसलिए तुम सभी शुद्ध हो, ये तुम्हारा टर्निंग पॉइंट है, मुड़ने का தன் समय। நிலையை உணர்ந்து கொள்வாயாக. तू अपने भूल चूक को ஒரு வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய காலங்கள். ये काल तेरा जीवन में बदलाव, தேசம் மாற்றத்தை காணக்கூடிய காலம். देश भी बदलाव होने वाला है உலகளாவிய பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. और दुनिया भर के बदलावट है। पूरी दुनिया में एक बदलावट है. முழு உலகமும் மாற்றத்தை காணப்போகிறது. सारी दुनिया एक बदलावट को देखने वाली। அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நீ தகுதி உள்ளவனாக ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறாயா? इसी प्रकार के बदलाव के लिए तू योग्य है क्या? तू भरोसा है क्या? कराई व्यक्ति है? தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறாயா? तू कराई व्यक्ति है क्या? தகுதி வாய்ந்தன் யோக்கிய ஹல்லேலூயா அயோக்கிய தகுதி வாய்ந்தவனா தகுதியற்றவனா तू योग्य या अयोग्य எப்படிப்பட்டவனாக இருக்கிறார்? किस प्रकार का व्यक्ति है? அதை தாழ்ந்து நாட்களிலே பார்க்கிறார். ये इन दिनों में प्रभु देखता है। எஜமானுடைய ஆஸ்தி அழிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டான் எஜமான். अगर पंडाल ने वैसे सुना पड़ा कि उसके सारी संपत्ति को वो नष्ट कर डाला। லூக்கா 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே ஒரு உக்கிரானக்காரனை குறித்து சொல்லப்பட்டது. लूका 16 पहला में एक पंडाल के बारे में लिखा है। லூக்கா 11:1 பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி ஐஸ்வரனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. फिर उसने चेलों से भी कहा, किसी धनवान का एक भंडारी था और लोगों ने उसके सामने उस पर यह दोष लगाया कि वह तेरी सारी संपत्ति उड़ाए देता है। அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுறது என்ன? உன் உக்கிர கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரக்காரா இருக்க கூடாது என்றார். अतः उसने उसे बुलाकर कहा, ये क्या है जो मैं तेरे विषय में सुन रहा हूँ? अपने भंडारीपन का लेखा दे, क्योंकि तू आगे का भंडारी नहीं रख सकता। பொறுப்பற்றவனாக நடந்து கொண்டிருக்கிறான். ये एक जिम्मेदारी का काम में உக்கிரக்காரன் ये भंडारी, ஒரு மேனேஜர் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். ये एक मैनेजर था, एक बड़ा भंडारी பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். ये एक जिम्मेदारी व्यक्ति था। எஜமான் பொறுப்பை கொடுத்தார். मालिक ने इनके हाथ में वो काम को दिया। எஜமான் நம்பி கொடுத்தார். स्वामी इस पर भरोसा रखे दिया, நம்பிக்கை துரோகம். लेकिन ये भरोसा को द्रोह कर दिया। நம்பிக்கை துரோகம் தேவனுக்கு செய்யப்பட்டிருக்கிறனாலதான் இந்த நாட்கள்ல இவ்வளவு பெரிய லாக்டவுன். वैसे भरोसा को द्रोह कर दिया, इसलिए इस दुनिया पर इतना बड़ा लॉकडाउन है। முழு உலகத்தையும் மனுக்குலத்தையும் அவர் இந்த நாட்களை இப்படி வாதித்துக் கொண்டிருக்கிறார். सारी दुनिया में वैसे मानव को पैसे परमेश्वर इसी प्रकार எஜமானுக்கு பொறுப்பற்றவனாக நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிற உலகம். अपने मालिक के लिए, अपने स्वामी के लिए जिम्मेदारी का काम से हम क्या करता? द्रोह करता है। அதுக்கு பொறுப்பு ஒவ்வொரு மனிதனும் உண்டு, நானும் நீங்கள் உண்டு. इस बातों में हर मानव पर जिम्मेदारी होता है, मैं भी है और तुम भी है। ஒவ்வொருவருக்கு பொறுப்பாளி. हर व्यक्ति के
ऊपर आता है यजमान। தேவன் நம்பி தந்த பொறுப்பை और परमेश्वर ने दिए हुए कामों को நம்பிக்கை துரோகம் செய்தனால்தான் हम परमेश्वर को द्रोह कर दिया है। இந்த கணக்கு ஒப்புவி என்று சொல்லிவிட்டார். इसलिए तू अपने हिसाब को बता मुझको बोल दिया। இனி நீ உட்கார்க்கா இருக்க கூடாது. वो अपने भंडारी बनकर ले சேஞ்ச் அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல சேஞ்ச் ஆக போகிறது. उसका ये एडमिनिस्ट्रेशन अभी बदलाव हो रहा है। அதாவது ஒப்புவி என்று சொல்கிறார். तू लेखा दे, இன்னும் தவறாக நீ ஒப்புவிக்காதே. तो फिर भी इसके बाद भी तू गलत रीति से वो भंडारी बन के लेखा मत दे। இந்த உக்கிரானக்காரன் ஒப்புவிக்க சொல்லும் தவறாக ஒப்புவிக்கிறான். अगर ये भंडारी ने क्या किया, गलत रीति से भंडारीपन का लेखा दिया। हालेलुया हालेलुया। இன்னும் பொறுப்பற்றவனாகத்தான் இருக்கிறான். अभी देख सकता और भी इस पर कुछ भी ये नहीं था, भरोसा नहीं था, जिम्मेदारी नहीं था। தன் சுய பலத்திலே நிற்பதற்கு अपने बल के अनुसार खड़ा होता है। உன்னுடைய சுய பலத்தில நிக்கிறதுக்கு மீண்டும் காலங்கள் இந்த காலத்தை உபயோகப்படுத்தாது. तू अपनी वीरता पर खड़े होने के लिए फिर से ये समय को उपयोग मत करो। உலகத்திலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அப்படித்தான் சில பேர் இன்னைக்கு தந்திரமாக இந்த காலங்களை इस பயன்படுத்துகிறார்கள். दुनिया में जो जो आज तक उधार नहीं पाए वो लोग आजकल वैसे चतुराई के अनुसार ये काल को उपयोग करता है। அங்க ஒருத்தனை வரவழைக்கிறான். நீ எவ்வளவு கடன் பட்டிருக்க? 6வது வசனத்துல 100 கூட என்னையா இந்த எழுதிக்க. உக்கிரானக்காரன் சொல்றான், உன் சீட்டை வாங்கி 50 எழுதிக்க. यहाँ एक भंडारी पंडे वो एक व्यक्ति को बुलाया, बुलाकर कह रहा है 100 मन तेल है क्या? ठीक है ये लो, तो बैठ कर लिखो, 50 करके लिखो। 100 கலம் கோதுமையா இந்த எழுதிக்க, 80 எழுதிக்க. और 100 मन गेहूं है क्या? ठीक है लिखो, 80 करके। அவனை வேதம் சொல்லுது அநீதி உள்ள உக்கிரானக்காரன். शास्त्र कहता है ये अधर्मी भंडारी। அநீதி உள்ள உக்கிரானக்காரனே, अधर्मी भंडारी, அநீதி உள்ளவன். अधर्मी பொறுப்பை கொடுத்து ஆஸ்திகளை அழித்துக் கொண்டிருந்தோம். மீண்டும் கூட கணக்கு ஒப்புவின்னு சொன்னாரு. நம்பிக்கை துரோகம் பண்ணவனுக்கு सौंपा हुआ संपत्ति को उड़ा देता था, फिर भी तेरे भंडारीपन का लेखा दे करके मालिक कहा था, फिर भी ऐसे काम करता। இந்த லாக்டவுன் காலத்திலே நீ நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. अगर इस लॉकडाउन के समय में भी तू भी इसी प्रकार का लेखा मत दे रहा प्रभु। ஒழுங்கா தேவனிடத்துல கணக்கு ஒப்பு. कराए से परमेश्वर को लेखा दे। உன் சுயப்பையில நிறுத்தப்படுவதற்காக உன் கணக்கு ஒப்புவிக்காத. तू अपनी इच्छा को स्थापित करने के लिए लेखा मत दे दो। ஏதோ ஒன்று சுயமா நிக்கணும் காலத்துல. कुछ भी बातों में अपनी धार्मिकता से खड़ा होना। உன் விசுவாசம் விலையேறப்பட்டது. तेरा ये विश्वास बहुमूल्य है। அதை சோதித்து படபிடிக்கிறார். वो विश्वास को प्रभु परख के जांचता है। வசனம் நிறைவேற வரைக்கும் படபிடிக்கிறார். वचन पूरा होने तक परखेगा। நீ சரியானபடி தகுதி உள்ளவனாக மாறு. इसलिए तू ठीक रीति से योग्य बना दे। மீண்டும் கொடுக்க விரும்புகிறார். तुम्हारा प्रभु तुझ पर कुछ काम करने चाहत करता இது है। எதுவால் கொடுத்திருந்தா வைத்திருந்தா, ये स्वामी इस पर काम देने के लिए चाहता था, ஆனால் परंतु இவனுடைய நம்பிக்கை துரோகம் ये ने क्या कर दिया है, उसको भरोसा को द्रोह कर दिया। எஜமானுக்கு காதல வலாமையா இருக்கும் கணக்கு எழுதுறது. क्या ये जो लेखा दिया था ये यजमान के कान तक नहीं सुनाई पड़ेगा? ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டா நீ ஆஸ்தி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு पहले मालिक को सुन पड़ा है, ये अपने उनका संपत्ति को पूरा उड़ा देता है। அவன் மேல ஒரு கவனம் வைப்பான் கண்டிப்பாக. सचमुच वो स्वामी ये भंडारी के ऊपर ध्यान रखेगा। மனுஷன் முகத்தை பார்க்கிறோம், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். मनुष्य तो चेहरा को देखता, परंतु परमेश्वर मन को चाहता। இந்த கால நிலவரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். इन कालों में परमेश्वर तुझे देख रहा है। நீ எப்படி நீ கணக்கு ஒப்புவிக்கிறாய்? तू किस प्रकार लेखा दे रहा நீ है? எப்படி நீ நம்பிக்கை துரோகம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கியா? तू कैसे अभी भी परमेश्वर का भरोसा के लिए द्रोह करता क्या? தேவன் பார்க்கிறார். प्रभु देखता है। உன்னை விடுதலையாக்கி உனக்கு பெரிய ஒரு பொறுப்பாக உன்னை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். तुझे छुड़ा के एक बड़ा काम तुझ पर सौंपने के लिए प्रभु चाहता है। நாம் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? हम किस प्रकार का व्यक्ति? வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है। கொரிந்தியர் இருக்கிறது நிருபம். कोरिन्थियों எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियों 4 1-2 வசனங்களை வாசிக்கலாம். पहला और दूसरा वचन। இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் தேவனுடைய ரகசியங்களில் உக்கிரானக்காரனும் எண்ணிக்கொள்ள கடவன். मनुष्य हमें मसीह के सेवक और परमेश्वर के वेदों के भंडारी समझो।
மேலும் உக்கிரானக்காரன் உண்மையில் ஒன்று காணப்படுவது அவசியமா? फिर यहाँ भंडारी में ये बात देखी जाती है कि वह विश्वास योग्य हो। உக்கிரானக்காரன் தேவனுடைய ரகசியத்தை பெற்றிருக்கிற உக்கிரானக்காரன், जो परमेश्वर को वेदों को पाता है वो परमेश्वर का भंडारी है। அதுல உண்மையா இருக்கிறது காணப்படுவது அவசியமா? उस बात में सच रहना आवश्यकता। தேவனுடைய உக்கிரானக்கார ஊழியக்காரர்களே, ये परमेश्वर के भंडारियों, தீத்து எழுதின நிருபம் 1:7 சொல்கிறது. तीतु पहला साथ, தீத்துவின் புத்தகம் 1:7 வாசிக்கலாம். तीतु पहला साथ, வேகமா எடுத்துக்கோ. தீத்து 1:7 ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரன் ஏற்ற விதமாய் குற்றச்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியலாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனும். क्योंकि अध्यक्ष को परमेश्वर का भंडारी होने के कारण निर्दोष होना चाहिए, न हट्टी, न क्रोधी, न पियक्कड़, न मारपीट करने वाला और न नीच कमाई का लोभी हो। தேவனுடைய உக்கிரானக்காரன் परमेश्वर का भंडारी தேவனுடைய ரகசியத்தை பெற்றிருக்கிறார். परमेश्वर का वेदों को पाया है। எஜமான் உனக்கு எல்லா உனக்கு பொறுப்பை உன் கையில கொஞ்சம் தந்திருக்கானா அவருடைய ரகசியத்தை தந்திருக்கிறார். परमेश्वर तुझ पर थोड़ा काम सौंपेगा तो वो अपने वेद को तुझ पर सौंपा है। அவருடைய எல்லா ரகசியமும் உனக்கு தெரியும். उनकी सारी वेद तुझको मालूम है। அதுல எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்? उस पर तू कितना विश्वास योग्य होना நீ है। இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறான். तू क्या करता है? नीच कमाई का लोभी। இழிவான ஆதாயத்தை இச்சித்துதான் அந்த உக்கிரானக்காரன் மாற்றி எழுதுகிறான். वो भंडारी ने नीच कमाई की लोभी के अनुसार ऐसे लेखा बदल के இந்த லாக்டவுனான காலங்கள்ல इस लॉकडाउन के समय में இழிவானதை நீ எழுதி கொண்டிருக்காத. तू भी ये नीच कमाई का लेखा मत करो। அவருடைய சத்தியத்தை பார்த்து உன் இருதயத்தின் பலகையில் எழுது. और उनके सत्य को देखो, तेरे मन की पट्टियां में लिखो। நீ உன்னுடைய இந்த லாக்டவுன் எப்படியா திறக்கும், எப்படியாவது நான் பிழைத்துக் கொள்ளலாம் நினைக்க கூடாது. अगर ये लॉकडाउन खोलेगा मैं किसी रीति से भी मैं वापस कमाऊंगा, ऐसे मत सोचो। அது இழிவானது, वो नीच कमाई है, அது நம்பிக்கை துரோகம் செய்கிறது. वो भरोसा का द्रोह करता है। तू உனக்கு தேவன் உனக்கு ஒன்றை கொடுக்க முடியாது போய்விடுகிறது. ये परमेश्वर तुझको कुछ भी नहीं देगा। நீ தேவனுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் எலும்புருக்கியாக மாறிவிடுகிறது. फिर तेरा ये जिंदगी एक सड़ने वाला हड्डी के जैसे हो जाता है। உன்னை குறித்து அவர் சாட்சி சொல்ல முடியாது. फिर तेरे बारे में वो गवाही नहीं दे सकता। யோசேப்பை உயர்த்துவதற்கு பெரிய பொறுப்பை அவன் ஒரு எக்ஸலண்டாக இருந்தான். यूसुफ बड़ा जिम्मेदारी काम पाने के लिए वो धर्मी व्यक्ति तक खराई था, योग्य था। அந்த பொறுப்புள்ளவன்ட்ட தான் கொடுக்க முடியும். उस जिम्मेदारी के पास से सौंप सकता। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகும். कि नाम की महिमा। பொறுப்புள்ளவன் சரியாக கொடுப்பான். अगर जो कोई जिम्मेदारी है वो ठीक रीति से लेखा देगा। 1 பேதுரு 4:10 எடுத்து வாசிக்கலாம். पहला पत्रस 4:10, 1 பேதுருக்குள்ள நிருபம் पहला पत्रस 4:10 வாசிக்கலாம். 4:10, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளுடைய ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்கார போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். जिसको जो वरदान मिला है वह उसे परमेश्वर की नाना प्रकार के अनुग्रह के भले भंडारियों के समान एक दूसरे की सेवा में लगाए। உக்கிரானம் என்று சொன்னால் பகிர்ந்து கொடுக்கிறது. भंडारी मतलब ऐसे पाठ कर देने वाला। உக்கிரானம்ங்கிறது ஸ்டீவர், அதாவது பகிர்ந்து கொடுக்கிறது. भंडारीपन मतलब पाठ कर देना है, பகிர்ந்து கொடுக்கிறது. पाठ कर देना। நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். अच्छी भंडारीपन के अनुसार एक दूसरे को सेवा में लगो। உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு, अगर जो प्रभु तुझे दिया वो काम हो, உன் கையில உன்னை கொடுத்திருக்கிறார். तेरे हाथ में कुछ दिया, பற்பல கிருபையை கொடுத்திருக்கிறார். हे अनुग्रह दिया, தேவனுடைய சபையில உங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर अपने मंडली में तुझे रखा। அதாவது நல்ல உக்கிரானை போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். अच्छी भंडारी के नहीं एक दूसरे को सेवा में बने रहो। தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒன்றை கொடுத்திருக்கிறார், நம்பி கொடுத்திருக்கிறார். परमेश्वर तुझ पर वैसे एक வேதம் சொல்லுது, உக்கிரானக்காரன் भंडारी ஒன்றை நீ பெற்றிருக்கிறாய், तो एक बात को பற்பல पाए, கிருபையை பெற்றிருக்கிறார். कई अनुग्रह को पाए, அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாது. इसलिए परमेश्वर को विरोध அதை நீ பகிர்ந்து கொடுக்கிறதுக்காக தான் தந்திருக்கிறார். वो क्यों प्रभु तुझे दिया तो पाठ कर देने के लिए दिया है। நான் வெற்றி எனக்கு கொடுத்திருக்கிறது, நான் உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். अगर आज मुझ पर मैं जो पाए हैं उसमें से तुम सभी को भी पाठ
உலகத்துக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். इस दुनिया को मैं बांट कर देता हूं, வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிறேன். वचन को बांट के देता हूं, என்னால முடிஞ்ச உதவிகளை பகிர்ந்து கொடுக்கிறேன். और मुझसे कितना हो तो उतना मैं बांटता தேவ हूं, சபையில அவனுக்கு அளித்த கிருபைகளை நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். क्योंकि परमेश्वर की मंडली में तुम सभी को अपने अपने को मिला वो वरदान के अनुसार ரோமர் 12:4 வாசிக்கிறோம். रोमियो 12:4 எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 12:4. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரம் அநேக அவயவமாக இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறோம். क्योंकि जैसे हमारे एक देह में बहुत से अंग हैं और सब अंगों का एक ही सा काम नहीं, वैसे ही हम जो बहुत है मसीह भी एक देह होकर आपस में एक दूसरे के अंग है. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்களுடையவர்களாக முடியாது. நம்மை தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். जबकि उस अनुग्रह के अनुसार जो हमें दिया गया है, हमें भिन्न भिन्न वरदान मिले हैं, जो जिसको बलिदानी के दान मिला है, ஊழியக்காரன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் और जो सेवा करने वाला दान मिला हो और सेवा में लगा रहो, புத்திசுரனும் புத்திசுரத்திலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் மஞ்சளாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இறக்கம் ஜெரும் உற்சாகத்தோடு செய்ய கடவன். सिखाने वाले सिखाने में लगे रहो, उपदेशक उपदेश देने में लगे रहो, देने वाले उदार से दे और अगुवाई करे. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மை பற்றிக் கொண்டிருங்கள். निष्कपट हो, बुराई से घृणा करो, भलाई मेल में लगे रहो. சகோதர சிநேகிதில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கணவன் என்பதிலே ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள். भाईचारे के प्रेम से एक दूसरे से स्नेह रखो, परमेश्वर परस्पर आदर करने में एक दूसरे से. கர்த்தர் உனக்கு நம்பி ஒன்றை கொடுத்திருக்கிறார். प्रभु तुझ पर ऐसे तुझ पर भरोसा रखे. சபையில ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். मंडली में एक ही काम को एक ही काम को நம்பிதான் அந்த கையை ஒரு வேலையா வச்சிருக்கார். अगर भरोसा करके या आपको रखा, இந்த சரீரத்துக்கு ஒரு நம்பிக்கையோட தான் அந்த கையை வச்சிருக்கார். ये शरीर के लिए एक भरोसा के अनुसार एक आपको रखा है. அதை பகிர்ந்து கொடுக்கணும். क्यों क्या करना है, बांट के देना है. அச்ச இந்த கண்ணுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த கையாக இருக்கணும். अगर ये हाथ क्या करना है, ये आंख के लिए काम करना है. இந்த வாய் உதவியோட கையா இருக்கணும். अगर ये मुंह के लिए भी आप काम करना है. அதான் இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையை பொறுப்பா வச்சிருக்கிறார். हर अंकों के लिए प्रभु हर एक कामों को தேவ சபையில நீ பொறுப்புள்ளவனாகத்தான் உன்னை வைத்திருக்கிற அந்த அவயத்துல. परमेश्वर अपनी मंडली में जिम्मेदारी के अनुसार सारे अंक बनकर रखा. ஆனால் கடந்த நாட்கள் நீ பொறுப்பற்றவனாக இருந்திருக்கிறாய். परंतु पिछले दिनों में तू जिम्मेदारी में रहता था. அவனுக்கு அளிக்கப்பட்ட உனக்கு ஒரு உக்கிராகத்துல நீ பகிர்ந்து கொடுக்கிறாயா? सभी अपने के लिए पाए हुए उसी भंडारपन में तू बांट कर देता क्या? கடந்த நாட்கள் நீ பகிர்ந்து கொடுத்தாயா? पिछले दिनों में तू बांट कर दिया क्या? உன் ஐஸ்வரியத்துல பகிர்ந்து கொடுத்தாயா? धन से बांट कर दिया? தேவ சபையில ஊழியக்காரருக்கு உதவி செய்தாயா? क्या प्रभु के मंडली में सेवक के लिए मदद உன் किया? சகோதரனுக்கு நன்மை செய்தாயா? और क्या तेरे भाई लोग के लिए तू भला किया? சுயமாக இருந்திருக்கிறாய். अपनी इच्छा के अनुसार. அந்த நாட்களை தேவனிடத்தில் சபையில ஒத்துக்கொள்வோம். इस बातों में इन बात को इस समय पर हम कबूल करेंगे. நம்பிதான் உன்னை நம்பிதான் இந்த சபையில உன்னை சேர்த்திருக்கிறார். प्रभु तुझ पर भरोसा रख के इसी मंडली पर जोड़ा किया. நம்பிதான் உனக்கு உனக்கு நல்ல வேலையை தந்து கை நிறைய ஆசீர்வதிச்சார். अगर वो भरोसा के अनुसार तुझको अच्छे काम मिला, तेरे आमदनी को भी आशीष. உனக்கு நம்பிதான் சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார். अगर प्रभु तुझ पर भरोसा रख के अनुग्रह भी दिया. நீ பகிர்ந்து கொடுப்ப, तू बांट कर देगा. உனக்கு சில கிருபைகளை, वैसे के சில ஞானத்தை, बुद्धि, சில கிருபைகளை तेरे अनुग्रह உனக்கு தந்தா. तुझे दिया. அவருக்கு நம்பி துரோகம் பண்ணிட்டு பகிர்ந்து கொடுக்காம இருக்காத. अगर तू परमेश्वर के विरोध से, उसके भरोसा के विरोध से तू बांट कर பகிர்ந்து கொடுக்காம இராத. हमें तो बांट कर देना है. बिना बांटा बिना परमेश्वर का विरोधी मत बनाओ. आमेन. பகிர்ந்து கொடுக்காத ரோதிகளாக மாற வேண்டாம். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அதைத்தான் அந்த பேதுருவில் எழுதுகிறார். ओ ये पत्रस में மீண்டும் கூட அந்த பேதுருவில் 71 அந்த வசனத்தை வாசிக்கலாமா? पत्रस வாசிப்போம். இன்னொரு விஷயம் பேதுருவில் நிருபம் 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உத்தரவாதத்துக்கு போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். जिसको जो वरदान मिला है वह उसे परमेश्वर के नाना प्रकार के अनुग्रह के बड़ी भंडारियों के समान एक दूसरे की सेवा में लगाए. பற்பல கிருபை நம்பி உனக்கு தந்திருக்கிறார். नाना प्रकार के अनुग्रह है प्रभु तुझ पर भरोसा रख के दिया. வரத்தின்படி वो தேவன் கொடுத்த வரம் அது. ये परमेश्वर दिया गया
वरदान। அதை நீ பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல உக்கிரானக்காரன். ये वरदान को तुम बांट के देने वाला अच्छी भंडारी हो जा। உண்மையுள்ளவனாக இரு. अगर विश्वास योग्य बना। ஏதாவது ஒரு இதுக்காக தான் உனக்கு அதை தந்திருக்கிறார். किसी भी काम तेरे द्वारा होने के लिए प्रभु ये वरदान तुझे दिया। அது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய விசுவாசியாக நீங்கள் இருக்காது. अगर तू वैसे प्रभु के भरोसा के विरोध से काम करने वाला विश्वासी मत बनो। நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. प्रभु के भरोसा को द्रोह मत करो। தேவனுக்காக உன்னை நம்பி இந்த வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் உன்னை கொடுக்க போற, நம்பி கொடுக்க போற. आने वाले दिनों में और भी तुझ पे भरोसा रखकर प्रभु देने वाला है। நம்பி கொடுக்க போகிறார். भरोसा के अनुसार देने वाला है। இன்னும் अनेक வரங்களை கிருபையில தருவார். और भी कई वरदान अनुग्रह मिलेगा। நிச்சயமாக பகிர்ந்து கொடுக்கிறவன். सचमुच जो पाता है वो बांट कर देना है। worthy trust தகுதி வாய்ந்தவன் இவன். ये योग्य व्यक्ति है। அவன் கொடுப்பேன்னு சொல்லி கொடுப்பார். इसलिए तू बांट के देगा। நான் விசுவாசம் எனக்கு இன்னும் கொடுப்பார். मैं विश्वास करता हूँ कि मुझे और எக்ஸலென்ட்டா நான் இன்னும் மாற விரும்புகிறேன். मैं और भी बहुत अच्छा व्यक्ति बनने चाहता हूँ। இன்னும் நான் விரும்புகிறேன் அதை. मैं और चाहत करता हूँ। இன்னும் எனக்கு अनेक அதிகமான கிருபைகளை தருவார். நான் பகிர்ந்து और கொடுப்பேன். भी परमेश्वर ने बांट कर देने की உலகம் முழுவதும் பகிர்ந்து கொடுப்பேன். दुनिया के लिए मैंने बांट कर दूंगा। அந்த எஜமான் எனக்கு நம்பி वो கொடுத்திருக்கிறார். मालिक मुझ पर भरोसा இன்னும் मुझे நம்பி दिया இன்னும் எனக்கு நம்பி और भी भरोसा करने से मुझे देगा। எஜமானுக்கு நான் நம்பிக்கை துரோகம் वो பண்ணிருக்கேன். मालिक के लिए मैं विश्वास का योग्य रहना है। அந்த உலகம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கு. इस दुनिया विश्वास योग्य से விசுவாசிகளே, ये विश्वासियों தேவ ஜனமே, हे परमेश्वर के जनों இந்த நாட்கள்ல ஒரு சுத்திருப்பு செய்யும். इन दिनों में शुद्ध हो जा। உனக்கு நம்பணும். प्रभु तुझ पर भरोसा रखना। புருஷனுடைய இருதயம் அந்த மனைவியை நம்புது. जैसे पति का मन उस पत्नी को भरोसा மணவாளன் இயேசு மணவாட்டி சபையை நம்பணும். दुल्हा यीशु दुल्हन मंडली को भरोसा करना। நம்ப வேண்டியதாக இருக்குது. भरोसा करना। ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? एक वचन पढ़ेंगे। நம்புறாங்க. மூத்த ஊழியக்காரன் நம்பி வேலையை கொடுக்கிறான். अब्राहम अपने बड़े सेवक के ऊपर भरोसा रखेगा। ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய வேலையை செய்வதற்கு நம்பி அந்த உக்கிரானக்காரனை, யாரு பெரிய வேலைக்காரன் ஊழியக்காரன் எலியேசரை நம்பி வேலை கொடுக்கிறான். उत्पत्ति 24 अध्याय में वो भरोसा रखे अब्राहम ने उसके बड़े सेवक एलीशा के हाथ में बड़ा जिम्मेदारी का काम को दिया। அந்த மூத்த ஊழியக்காரன் எலியேசரை நோக்கி சொல்கிறான். और वो एलीशा को वो कहता था, நான் குடியிருக்கிறேன். 3வது வசனம், நான் குடியிருக்க கானானிய குமாரத்தினி என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கு என் இனத்தாளத்திற்கு போய் என் குமாரத்தியாக ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கும் தேவனுக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ என் கையை என் தொடையில் வை என்று சொல்கிறார். तीसरा वचन, मुझसे आकाश और पृथ्वी के परमेश्वर यहोवा की इसी विषय में शपथ खा कि तू मेरे पुत्र के लिए कनानियों की लड़कियों में से जिनके बीच में मैं रहता हूँ किसी का न लगाए, परंतु तू मेरे देश से मेरी ही कुर्बियों के पास जाकर मेरे पुत्र ईसाक के लिए एक पत्नी ले आएगा। நீ இந்த தேசத்துல பெண் கொள்ளக்கூடாது. तो इसी देश में लड़की न ढूंढना। என் மனைவி இறந்துட்டா, मेरी पत्नी मर गई, குமாரனுக்கு 40 வயசு ஆகுது. मेरे लड़का का भी उम्र 40 हो गया। நீ இந்த தேசத்துல இல்லாம நீ போய் இந்த தேசத்துல நீ பெண் கொள்ளக்கூடாது. நீ என் தேசத்துக்கு இனத்தாளத்துக்கு போய் பெண் கொள்ள வேண்டும். तो इसी देश में नहीं, मेरे देश पर मेरे कुड़िया पर जाकर एक लड़की को लेकर। அதற்கு அந்த ஊழியக்காரன் அருமையாக கேட்கிறான். 5வது வசனத்துல 5 அதற்கு அந்த ஊழியக்காரன் அவரிடத்திற்கு பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாது இருந்தால் நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். दास ने उससे कहा, कदाचित वो स्त्री इस देश में मेरे साथ आना ना चाहे तो क्या मुझे तेरे पुत्र को उस देश में यहाँ से तू आया है, जहाँ से तू आया है ले जाना पड़ेगा। எல்லாருக்கும் இது தெரிஞ்ச வசனம் தான். ये वचन तो सभी को मालूम है। இந்த ஒரு வசனத்துல அவ்வளவு ரகசியம் இருக்கு. ये एक ही वचन के अंदर उतना भेद है। அதாவது எஜமானுக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது, இழப்பு வந்துவிடக் கூடாது. இங்க பாருங்க, எஜமான்கிட்ட இழப்பு வராதபடி ஒரு தகுதி உள்ளவனாக ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். ये दास ने क्या सोचा कि अपने मालिक को कुछ नुकसान नहीं होना, इसलिए एक जिम्मेदारी के अनुसार ऐसे पूछ रहा है। எஜமானை அழைத்த தேவன் எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். பாருங்க, जो मालिक को बुलाया वो परमेश्वर और मालिक दोनों को विश्वास योग्य करने के काम करने के लिए सोच रहा था.
அப்ப எவ்வளவு பெரிய பரிசுத்தமான இருப்பார் ஆபிரகாம். ये अब्राहम, इसका मतलब वो कितना बड़ा पवित्र व्यक्ति. என் தன்னுடைய எஜமானுக்கு अपने मालिक के लिए இழப்பு வந்துடக்கூடாது, नुकसान नहीं होना, நஷ்டம் வந்துடக்கூடாது. नुकसान नहीं आना है. அதாவது பாருங்க, பொறுப்புள்ளவனாக நடந்து கொள்ளலாம். जिम्मेदारी का काम किया. நான் போறேன், मैं जाता हूँ. ஆனா அவடத்து பின்னே வர மனதா இருந்தா நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தான் நம்முடைய குமாரன் மறுபடியும் கொண்டு போகணும். परंतु वो स्त्री इस देश में मेरे साथ आना ना चाहे तो मैं क्या करूं? तेरे पुत्र को यहाँ से वापस वहां ले जाऊं. எஜமானை அழைத்த தேவன் தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, வீட்டை விட்டு நான் வாழ்வுக்கு தேசத்துக்கு போயிட்டு அல்லவா அழைத்திருக்கிறார். अगर जो मेरे मालिक को बुलाया, वो परमेश्वर मालिक के देश से, कुटुंब से, घराना से, जात से मैं जो दिखाऊंगा उसी देश में जाकर के बुलाया. எஜமானுடைய அழைப்புக்கு, எஜமானுடைய வாக்குத்தத்தத்துக்கு பங்கு விளைக்காத ஒரு தரிசனத்தை பாதுகாக்கக்கூடிய ये अपने मालिक अब्राहम के बुलावट को, वो जो पाया वो वादा को नुकसान बिना काम करने वाला एक अच्छे दास है. அவன் பெற்ற வாக்குத்தத்தத்துக்கு பிரதிகாப்பு, அதாவது அழைப்புக்கு, வாக்குத்தத்தத்துக்கு ஒரு இழப்பு விளைவிக்காத ஒரு நல்ல ஊழியக்காரன். जो अब्राहम पाए हुए वो प्रतिज्ञा और पाएंगे बुलावट को कुछ नुकसान न आना, उतना एक विश्वास योग्य பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். विश्वास योग्य जिम्मेदारी दास है. பொறுப்புள்ளவன் जिम्मेदारी है. எஜமான்கிட்ட சந்தேகப்பட்டு, वो यजमान के पास எஜமான்கிட்ட ஒரு 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 காரியத்துல இப்படி இருக்கு, டவுட் இருந்து அப்படி கேட்கலாம். ये क्या करता है? इसका एक बात में संदेह है, इसलिए पूछ रहा था. இழப்பு வந்துடக்கூடாது, क्योंकि नुकसान नहीं होना है. பகிர்ந்து கொள்ளுகிறான். ऐसे वो क्या करता? उनसे बात करता है. எஜமான்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறான். या बात करता. ட்ரஸ்ட் வர்த்தி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறாங்க. एक योग्य व्यक्ति बनाकर खड़ा था. எவ்வளவு பெரிய விஷயம். कितने बड़े बात है. அவன் சுயமா செய்யணும்னு சொல்லி விரும்பலங்க. वो अपने धार्मिकता से करने नहीं सोच रहा था. நான் சுயமா செஞ்சிருக்கலாம் அவன் போய். वो अपनी इच्छा के अनुसार कर सकता था. அதாவது எஜமானுக்கு இழப்பு வந்துடக்கூடாது. क्योंकि अपने मालिक को कुछ नुकसान नहीं होना इन बात में. எவ்வளவு ஒரு உண்மையுள்ளவனாக இருக்கிறான், कितना विश्वास योग्य व्यक्ति, தகுதி உள்ளவனாக இருக்கான், कितना योग्य व्यक्ति, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புள்ளவன். जिम्मेदारी है. அவ்வளவு பொறுப்புல அவனுக்கு என்னதாங்க பொறுப்பு உயர்த்தி வைக்கிறதுக்கு கொடுப்பாரு. उसी के हाथ में वो ऊंचा पौड़ी. பொறுப்புள்ளவனா இருந்தனால தான் அவன்கிட்ட முக்கியமான வேலையை கொடுக்கிறார். ये जिम्मेदारी का काम करने वाला व्यक्ति था, इसलिए इसको उतना मुख्य कामों को ஆதியாகமம் 24:2ல வாசிக்கிறோம். उत्पत्ति 24 दूसरा. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, अब्राहम ने अपने उस दास से जो उसके घर में पूर्णिया और उसकी सारी संपत्ति पर अधिकारी था. யாருக்கு பொறுப்பான அதிகாரத்தை கொடுக்கிறான் எஜமான்? किसी के हाथ में मालिक अपना जिम्मेदारी काम को देता है. இன்னும் பொறுப்பை கொடுத்திருப்பான். इसका यही जगह और भी काम दिया அப்ப होगा. பொறுப்பு யாரிடத்துல கொடுக்கப்படுகிறது? जिम्मेदारी किस पर देता जाता है? ஐஸ்வரியத்தின் சம்பனர். ये वो धन का தேவன் ஐஸ்வரியத்தின் சம்பனராக இருக்கிறார். परमेश्वर धन का धनी. ஆபிரகாம் ஐஸ்வரியம் சம்பனராக இருக்கிறான். ये अब्राहम भी बड़ा सीमा அந்த है. பொறுப்பான அதிகாரத்தை யார் கையில கொடுக்கிறான்? ये जिम्मेदारी काम किसके हाथ में दिया था अब्राहम? ஒரு பொறுப்புள்ள, அதாவது தகுதி வாய்ந்தவன்ட்ட கொடுக்கிறார். एक योग्य व्यक्ति के हाथ में. தகுதி வாய்ந்தவனிடத்தில்தான் எல்லா பொறுப்பையும், ஐஸ்வரியத்தையும், அதிகாரத்தையும், ஞானத்தையும், பலத்தையும், எல்லா விதமான கிருபை வரத்தை கொடுப்பார். योग्य व्यक्ति के हाथों में सारी वीरता, बल, धन, अनुग्रह, वरदान सब कुछ सौंपेगा. அவன் சுயமா செய்யல. वो अपने रीति से नहीं किया. அதனால அந்த அதிகாரத்துல 22 தடவை எஜமான், மெஜமான், மாஸ்டர், மாஸ்டர்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. इसलिए इस अध्याय में 22 बार मालिक, स्वामी, स्वामी का नाम शब्द लिखा है. முழு வேதாந்தத்திலையும் सारी शास्त्र எங்கேயும் எஜமான்ங்கிற வார்த்தை அதிகம் கிடையாது. और किसी अध्याय में ये मालिक का शब्द अधिक. அந்த ஒரு அதிகாரத்துல தான் 22 தடவை மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். केवल एक अध्याय में 22 बार मास्टर, मास्टर, मास्टर. எஜமான்ங்கிற வார்த்தை அந்த அதிகாரத்துல தான் அதிகமா இருக்கு. स्वामी का शब्द इस अध्याय में अधिक है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். की नाम की महिमा. இயேசு यीशु சுயமாக எதுவும் செய்யலங்க. अपनी इच्छा के अनुसार कुछ नहीं किया. அதாவது பிதாவுக்கு அவ்வளவு பிரியமாக நடந்து கொள்கிறார். पिता के लिए उतने प्रसन्न व्यक्ति था. யோவான் 4:19 வாசிக்கிறோம். यूहन्ना 4:19 எடுத்து வாசிக்கலாமா? देखा कर पड़ेगी. யோவான் 4 அதிகாரம் 5 19 வசனம்.
இயேசுவை நோக்கி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரன் அந்தபடி செய்கிறார். यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूँ, पुत्र आपसे कुछ नहीं कर सकता, केवल वो जो पिता की करते देता है, क्योंकि जिन जिन कामों को वह करता है उन्हें पुत्र भी उसी रीति से करता है. சுயமாய் செய்யவில்லை, अपने रीति से नहीं. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்க இவைகளை பார்க்க பெரிய கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். क्योंकि पिता पुत्र से प्रीति रखता है और जो जो काम वह आप करता है वो सब उसे दिखाता है और वह इनसे भी बड़े काम उसे दिखाएगा. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். जैसे पिता मरे हुओं को उठाता और जिलाता, वैसे ही पुत्र भी जिन्हें जाता है. அன்றையும் பிதாவை கணவனுகிறது போல எல்லாரும் குமாரனை கணவன்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். पिता किसी का न्याय नहीं करता, परंतु न्याय करने का सब काम पुत्र को सौंप दिया है कि सब लोग जैसे पिता का आदर करते हैं. அதிகாரத்தை இயேசுவுக்கு பிதாவானவர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ये अधिकार को पिता यीशु मसीह के हाथ में सौंपने के लिए कारण क्या है? அவ்வளவு பெரிய பொறுப்பை முழு பொறுப்பையும் பிதாவானவர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? वो सारी जिम्मेदारी के काम को पिता परमेश्वर किसके हाथ में सौंपा था? நம்பி இந்த பூமியில அந்த இயேசுவை அனுப்பி இருக்கிறார். इस धरती में भरोसा रख के यीशु को भेजा था. நம்பி கொடுத்திருக்கிறார். भरोसा रख के यीशु को दिया. இயேசு நம்பிக்கை துரோகம் பண்ணல. यीशु वो भरोसा के लिए द्रोह नहीं. பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதுதான் அவருக்கு போஜனமாவே இருந்தது. पिता का इच्छा पूरा करना वही यीशु का भोजन भी था. அப்ப அவருக்கு அவரை எப்படி திருப்தி செய்யலாம்? वो पिता को कैसे प्रसन्न कर सकता है? அதாவது worthy trust, தகுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும், एक योग्य व्यक्ति, பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். जिम्मेदारी व्यक्ति होना है. பிதாவுக்கு பொறுப்புள்ளவராக இருந்தார் இயேசு. पिता के लिए एक जिम्मेदारी व्यक्ति, அவரிடத்துல தான் அதிகாரம் முழுவதையும் ஒப்புவிக்கிறார். इसलिए वो यीशु पर सारे अधिकार को सौंपा था. இயேசுவுக்கு அவ்வளவு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தார். यीशु के लिए परमेश्वर सारा अधिकार, power and authority, வல்லமையும் அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்கிறார். सामर्थ और अधिकार तुझे देता है. அதுதான் இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அவர் சாட்சியாக சொன்னார். इसलिए यीशु की ओर वैसे गवाही दिया था, ये मेरा प्रिय पुत्र है, मैं इस पर प्रसन्न हूँ. இவரின் நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र, இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். मैं इस पर प्रसन्न हूँ. யாரை பார்த்து உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? तुझको और वैसे कर सकता क्या? உனக்கு அந்த பொறுப்புள்ளவனாக இருந்தா தான் சொல்ல முடியும். तो वैसे जिम्मेदारी होगा तो कहेगा. அந்த பொறுப்புள்ளவனுக்கு எல்லா கணத்தையும் கொடுத்திருக்கிறார். जिम्मेदारी यीशु को सारा आदर मान मिला है. அப்போஸ்தலன் பவுல் பொறுப்புள்ளவனா நடந்து கொண்டான். प्रेरित पौलुस भी जिम्मेदारी पर, அதுக்கு அவனுக்கு சகல விதமான கிருபை इससे கொடுத்தார். सारा वरदान अनुग्रह मिला है. அவ்வளவு பொறுப்புள்ளவனாக இருந்தான். उतना जिम्मेदारी है. அவன் துவக்கத்துல போகும்போதே பொறுப்போட தான் போறான். जो शुरुआत में जा रहा था पौलुस, तभी जिम्मेदारी पाकर गया. அதாவது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த தான் போறான். मेसिया लोगों को सताने के लिए गया था. ஆனா நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தா அங்க பிரதான ஆசாரியரிடத்துல லெட்டர் வாங்கிட்டு ஒழுங்குங்கறமா போறான். फिर भी वो ठीक रीति से, जो प्रेरित 9वां अध्याय में लिखा है, ठीक रीति से प्रधान याजक के महायाजक के पास चिट्ठी लेकर गया था. அவங்கள பொறுப்புள்ளவனா தான் இருக்கான். जिम्मेदारी के அவன் அவ்வளவு ஒழுங்கு இருந்துங்க. उतना उस पर ठीक काम, ஒழுங்க கேடாம நடக்கல. अगर वो डिसिप्लिन बिना नहीं रहता था, அதனால தான் அவனுக்கு பெரிய வேலையை வச்சிருந்தான். इसलिए पौलुस का एक बड़ा काम रखा था प्रभु. பெரிய வேலை. बड़ा काम. எல்லாம் பயப்படுறாங்க. सभी लोग डरता था. அனனியாவை சொல்றாரு தேவன், அவன் கண்ணை போய் தொறாய்ங்கறாரு. परमेश्वर ने कहा था अननिया को, तू जाकर उनका आंख को ये खोल. அவன் படுவாவி பையன். अननिया उत्तर दिया, वो तू बड़ा सताने वाला है. படுவாவி பையன், அவனக்கே நான் போய் वो கடத்துறேன். सताने वाला लड़का, उसका मैं जाऊंगा. ஆண்டவர் சொல்றாரு, प्रभु ने कहा, அவனுக்கு நான் பெரிய வேலை வச்சிருக்கேன். मैंने उनके लिए एक बड़ा काम रखा. நான் பெரிய, எனக்கு அவன் நம்பிக்கைக்குரியவன். वो मेरे लिए विश्वास योग्य है. அவன் ட்ரஸ்ட் வர்த்தி, அவன் பெரிய ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலையாக தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறான். वो विश्वास योग्य है और काम करने के लिए, जिम्मेदारी बनवाने के लिए योग्य है. அவனை போட்டு தான் பெரிய வேலையை செய்தார். पौलुस के द्वारा बड़ा काम किया. அவனை குறித்து சாட்சி சொல்கிறாரு, उसके बाद में प्रभु गवाही दिया. அது உண்மைதான்பா. हाँ, वो तो सच बात है. அப்போஸ்தலர் 9:15 சொல்றாரு, प्रेरित 9:15, கர்த்தர் நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் சொல்கிறார். परंतु प्रभु ने उससे कहा तू चला जा क्योंकि वह तो अन्य जातियों और राजाओं और इस्राएलियों के सामने मेरे नाम प्रकट करने के लिए मेरा चुना हुआ पात्र है. தேவனையே தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर ने चुना है. அவனுக்கு பெரிய ஒரு வேலையை வைத்திருந்தார். उसका एक बड़ा काम करा. அதுக்கு அதிகமான கிருபையை கொடுத்தார். वो काम करने के लिए बहुत अनुग्रह भी उसको 1 கொரிந்தியர் 15:10 சொல்றாரு அதிக கிருபை பெற்றிருக்கிறான். पहला कोरिन्थियों 15:10 में वो कहता है मैं बहुत अनुग्रह. அவன் செய்த வேலை பெரிய வேலை. पौलुस किया वो काम बहुत बड़ा काम है. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए. சுயமாக பொறுப்போடு கூட நடந்து கொள்ள வேண்டும். हम जिम्मेदारी के अनुसार काम करना है. சுயமாக செய்யக்கூடாது. अपने इच्छा से नहीं करना. அவன் பொறுப்போட செய்கிறவர்களா இருக்கிறான். வேதத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். शास्त्र में हम அப்படி वैसे பொறுப்போடு நடந்து கொண்டால் वैसे हम जिम्मेदारी के रूप से काम நீங்களும் சுதந்திரவாதிகளாக இருப்பீர்கள். तुम भी स्वतंत्र पाएगा. அதான் அந்த யார ரூத்த அந்த சுதந்திரோட சேர்ந்த சுதந்திரவாதியாக மாற்றினார். रूत भी वैसे स्वतंत्र पाई. நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க 3ஆம் அதிகாரத்துல. घर पे जाके रूत तीसरा अध्याय அவனும் சுதந்திரமாக மாற்றப்பட்டான். वो भी स्वतंत्र स्त्री बन गई. அதே போல நமக்கு ரோமர்ல அப்படி வாக்கு பண்ணி பேசுறாரு. वैसे रोमियो में प्रभु हमको प्रतिज्ञा देता है. ரோமர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் சுதந்திரராக இருக்கீர்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். रोमियो 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियो 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவின் உடல் சுதந்திரமாமே கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாம். और यदि संतान हो तो वारिस भी है वरन परमेश्वर के वारिस और मसीह के संगी वारिस है. நாம் கூட அவரோட சுதந்திரவாதியாக இருக்கிறோம். हम भी उसके साथ वारिस बने. கிறிஸ்துவோட சுதந்திரமாக இருக்கிறோம். हम मसीह के संगी वारिस बने. நாம் அவரோடு சேர்ந்து பொறுப்புடன் பாடுபடுவோம். हम भी यीशु के साथ होकर जिम्मेदारी के अनुसार काम करते हैं. இந்த பூமியிலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. इस दुनिया में धरती में हमारा அப்போதான் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட வேண்டாம். इसलिए वो भरोसा का तू द्रोह मत நீ करो. பெற்ற ரட்சிப்புல तू जो पाए उधार में நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட வேண்டாம். तो द्रोह मत करो. ஒரு தேவனுடைய சமூகத்துல एक बार प्रभु के सामने கர்த்தர் உங்களை மீண்டும் கூட ஒரு பொறுப்புள்ளவனுக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். प्रभु तुझे फिर से एक आशीष देने चाहता है. எப்படி யோசேப்பை கட்டவிழ்த்து விடுதலையாக்கி ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஆக்குனது போல जैसे यूसुफ को बंधन खोलकर छुड़ाकर एक बड़ा अधिकारी बनाया वैसे அவனை உயர்த்தி வைத்தது போல उनको जैसे ऊंचा किया वैसे உங்களை கர்த்தர் உயர்த்துவார். मुझे भी प्रभु ऊंचा करेगा. இந்த நாட்களில் ये दिन தேவனுக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ऊपर हम सौंपेंगे. தேவனோட பேசியிருக்கிறார். तुमसे बातें किया. எலியேசர் பொறுப்போடு நடக்கும் ये दिन जिम्मेदारी का काम किया. தகுதி உள்ளவனாக இருக்கிறார். योग्य बनाया. உன்னையும் தகுதியுள்ளவனாக கர்த்தர் மாற்ற तुझे भी योग्य बनाने के लिए இந்த நாட்களில் விரும்புகிறார். इस दिन में प्रभु चाहता है. நீ தகுதியுள்ளவனாக இருக்கிறார். योग्य बनना है. எஜமானுக்கு இழப்பை கொண்டு வரக்கூடாதாக இருக்கிறார். तो स्वामी के लिए अपने मालिक के लिए नुकसान ले आने वाले व्यक्ति ना हो. இழிவான வேலையை செய்வர்கள் அல்ல நீங்கள். नीच कमाई का नौकर नहीं है. இழிவான வேலைக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. नीच कमाई करने के लिए वो तुझे नहीं चुना है. நீச் காமோக்களி நையே நீங்கள் இழிவான வேலைக்காக அல்ல. तुम नीच कामों के लिए नहीं है. தேவ சமூகத்துல प्रभु यीशु के सम्मुख में அர்ப்பணித்து செல்லுங்கள். समर्पित करके प्रार्थना பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட்டு पवित्र आत्मा तुझसे बात किया. ரேகா பாலா சாகா தீகானா ரகாஸ்மா காதிகானா ரேகா பாலா சாகா ராகா தீனாமா ரேகா பாலா சாகுலா பாகா தீனாமா मुझको भी हम स्तुति करेंगे. धन्यवाद राजा. रेखा वाला सागरा कारा माखड़ा पल के मैं मदद करूंगा तेरी आसे संभालेगा पल के मैं मदद करूंगा तेरी आसे संभालेगा. आनंद मनाओ आनंद मनाओ सब आनंद मनाओ आनंद मनाओ
பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, अति पवित्र दयालु अनुग्रह के परमेश्वर, எந்த இடத்துல நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறாங்க जिस स्थान पर मेरे नाम को ऊंचा पड़ता है, அந்த ஸ்தானத்துல இருந்து நான் ஆசீர்வதின்னு சொல்லியிருக்கேன். उस स्थान पर आकर मैं आशीष करूंगा. இந்த நாட்கள்ல इन दिनों में எங்கள் அழைப்புல உண்மையுள்ளவர்களாக இருக்க, हम अपने अपने बुलावट में विश्वास योग्य बनवाने के लिए, எங்களை அழைத்தவரை உண்மையுள்ள, हमें जो बुलाया आप सच्चा है, எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த உண்மையுள்ள, हमें प्रतिज्ञा किया वो सच्चा है. நாங்களும் தேவ சமூகத்துல हम भी प्रभु के सम्मुख में உக்கரான கருப்பை உடையவர்கள் உண்மையுள்ளவாக இருக்க, जो भंडारी का काम पाता है वो विश्वास योग्य होने के लिए எங்கள் மனதை திறந்ததுக்காக हमारे मनों को खोला, इसलिए धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரே, हे पवित्र आत्मा, எங்களை விடுதலையாக்கி हमें छुड़ाकर இன்னும் எங்களுக்கு கனத்தை மேலே உண்டாக்கப்படும் और भी हमें महिमा और आदर कर दीजिए. புத்திரரான எங்களை இன்னும் சுதந்திரத்திலே கொண்டு போகிறார். हमें पुत्र बनवाकर और भी वारिस बना दीजिए. உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ये सब अपने हम समर्पित இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். आमीन. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपके समूह को आशीष करे.